ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கேரட் அல்வா தாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் தாங்க நம்ம கேரட் போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கேரட் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேல் தோலெல்லாம் சீவி தண்ணியில் அலசிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1/2 கிலோ அளவுக்கு கேரட் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துட்டோம். 1/2 கிலோ கேரட்டுக்கு நம்ம 1/2 லிட்டர் பாலுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நம்ம இது கூட வேறு எதுவும் நம்ம சேர்த்த போகிறது இல்லைங்க. கேரட்டும் பால் தான் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு குக்கரில் விசில் விட்டு தான் எடுக்க போகிறோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கேரட் நல்லா துருவாமையே அப்படியே பீசஸாக கட் பண்ணி கூட போட்டு வேக வைப்பாங்க. அப்படி செய்கிறத விட இப்படி செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேரட்லாம் நல்லா பால்லே வேகட்டும். இப்போ பாருங்கள், 3 விசில் விட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்படியே நீங்கள் மசிச்சு விட்டாலும் மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த கேரட்டை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பால்லேருந்து எல்லா கேரட்டையும் நல்லா நம்ம வடித்து எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அந்த பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ அது கூடவே ஒரு 6-7 பாதாம் முந்திரி நல்லா இடிக்கல்லில் போட்டு நல்லா இடித்து நல்லா பாதி அளவுக்கு நல்லா குறன்னு இல்லாமல் ஒரு 3/4 அளவுக்கு மட்டும் உடையிற மாதிரி நல்லா உடச்சி அது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேங்க. பால் எல்லாம் நல்லா சுண்டி நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கூட குறைய வேணும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சர்க்கரையெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க. கேரட் இந்த மாதிரி இல்லாமல் நல்லா ட்ரையாக ஆகணும். அந்தளவுக்கு வர மாதிரி நம்ம ஸ்டவ்லேயே விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யாக கூட சேர்த்துக்கலாம். அப்படி நெய் இல்லாத பட்சத்தில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். வாசம் இல்லாத ஆயில் சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஆயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா நமக்கு ட்ரை ஆகணும். அப்பப்போ நம்ம எடுத்து இந்த மாதிரி கரண்டி விட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு வர மாதிரி எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம பரிமாறிக்கலாம். ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேரட் அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.